நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். நண்பர்களே, நம்மளோட சேனலோட நேம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன். கமெண்டில் ஒரு சில பேர் இந்த பேர் வைங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் இப்போ நான் வச்சுருக்க அந்த சேனல் பேர் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவு நல்லா இருந்தது. ஏற்கனவே வச்சுருந்த பேரோட ரொம்ப பொருத்தமாக இருந்தது. நம்மளுடைய சேனலுடைய புது பேர் உங்கள் காவல் தோழி. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது 1% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 99% நான் சப்ஸ்கிரைப் பீப்புள் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் வரும். அதே மாதிரி நேற்று மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் சில பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு நான் பதில் சொல்லிடுறேன். ஐயில் ஸ்பெட்ஸ் போட்டிருக்கக்கூடாது அக்கான்னு கேட்டிருந்தீங்க. கண்ணாடி போட்டிருக்கக்கூடாதான்னு. கம்பல்சரி கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது தம்பி தங்கச்சி. கண்ணாடி போட்டிருக்கவே கூடாது. கம்பல்சரி இந்த கலர் வேரியேஷன், அந்த நிறக்குருடு அதுக்குள்ளது பார்க்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி அந்த டெஸ்ட்டும் பார்ப்பாங்க. மற்றபடி பிசிஓடி, பைல்ஸ் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பிசிஓடி இருக்க உமன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னாவே அங்கே நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்லேயே சுத்தமாக பிசிஓடி எல்லாமே இதாகி நமக்கு நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம மாறுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. கண்டிப்பாக போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. பிசிஓடி ப்ராப்ளம் தன்னால் போயிடும். இன்றைக்கு முதல் நாள் என்ன பாடத்திட்டத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் அக்கா தமிழ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கும் அது கொஞ்சம் சரியாக பட்டது. நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்லேருந்தே ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் புள்ளியை ஆரம்பிப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ் தமிழில் அதாவது 6th ஸ்டாண்டர்டுடைய டேர்ம் 1 புக்கு. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேயே 3 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். இப்போ இதை நான் எப்படி படித்தேன், அந்த லெசனை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு படித்தா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இருக்க புக் பேக்கை எப்படி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றது இப்போ நம்ம லைவாகவே பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டும். இப்போ நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். கடைசி வரையும் அந்த லெசன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதிலேருந்து என்ன கேள்விகள் கேட்டாலுமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ செய்யுள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருக்குறள் இருக்கும். ஒரு திருக்குறளில் ஆசிரியர் குரூப் படித்தாவே 10th வரை உள்ள அத்தனை திருக்குறளுக்கும் அவர் தானே ஆசிரியர். ஆசிரியர் குரூப்பை முடிச்சிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும். இப்போ நான் எப்படி படிக்கலான்னு சொல்லித்தரேன். இதில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் தமிழ் தேன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இப்போ நான் இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற டாப்பிக்கை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த டாப்பிக்கை எப்படி படிக்கிறது அப்படின்னு ஈஸியாக மற்ற லெசன்லாம் நீங்கள் படிச்சிடலாம். இந்த புக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டுலேருந்து 12th வரை உள்ள எல்லா புக்கும் நமக்கு பிடிஎஃபாகவே கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டேர்மை டவுன்லோட் பண்ணி அந்த புக்கை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் தமிழ் உங்களுக்கு ரெகுலராக டெய்லி படிக்காதீங்க. சிலபஸை மாற்றி மாற்றி சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிங்க. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். சும்மா நீங்கள் வீட்டில் தான் இருந்து படிக்கலாம் இல்லை, எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, உங்கள் கையில் ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா ஈஸியாக டவுன்லோடை போட்டு படிச்சுட்டே இருங்க நண்பர்களே. இப்போ நம்ம இந்த தமிழ் தேன் அப்படின்ற பாடத்தில் இன்பத்தேன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த தமிழ் புக்கை ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து இருக்கும். அதுக்கப்புறம் தேசிய கீதம் இருக்கும். இதனுடைய ஆசிரியர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க. எதனாச்சும் மேற்கோள்கள் இருந்துச்சு, அதனுடைய ஆசிரியர்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 10th குவாலிஃபிகேஷனுக்குள்ள எக்ஸாம்னால அந்தளவுக்கு டீப்பாலாம் நம்ம கேட்க மாட்டாங்க. இப்போ தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழெங்கள் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இந்த பாட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் இந்த இன்பத்தமிழுடைய பாட்டு. இதில் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இன்ப அப்படின்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. இது யார் எழுதுனா அப்படின்னா பாரதிதாசன். இந்த மேற்கோள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேலே உள்ள 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த 5 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து இந்த வரிகளுக்கு உரித்தானவர் யார், இந்த வரிகளை எழுதியவர் யார், இந்த வரிகள் எந்த செயல் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இந்த பாடலில் வரக்கூடிய சொல்லுக்கு இங்கே பொருள் கொடுத்துருக்காங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
நிறுவனாங்க அப்படின்னா அதை வந்து உருவாக்கி அப்படின்னு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம்னா எதை சொல்லுவோம், ஒரு மக்களுடைய குழுவை கூட்டத்தை தான் சமூகம்னு சொல்லுவோம். அசதி அப்படின்னா சோர்வு, நமக்கே தெரியும் இல்லையா, அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது இந்த பாடலில் வரக்கூடிய சொற்களுக்கான பொருள். அடுத்து இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, தமிழுக்கு என்னென்ன பேர் இருக்குது, அவர் என்னென்ன பேர் குறிப்பிடுறாரு, 3 பேர் தான். தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் என்று 3 பெயர்கள் உண்டு. தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவு, தமிழுக்கு மனம் என்று 3 பெயர்களால் குறிப்பிடுறார். தமிழுக்கு அமுதென்று பெயர்னா இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறார். நிலவு அப்படின்னா இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து அதை நிலவுக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுறாரு. இந்த பாடல் முழுவதிலும் வந்து தமிழுக்கு 3 பெயர்கள் விட்டிருப்பார். அமுது, நிலவு, மனம், இந்த 3 பேரை வச்சு தான் இந்த பாடல் இன்பத்தமிழுடைய தமிழுக்கு இவர் வச்ச பெயர்கள். அடுத்து வந்து இளமைக்கு உதவும் பால் போன்றது நம்ம தமிழ், தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. அடுத்து நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. அடுத்து இந்த தமிழ் வந்து எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு வானத்தோடும் ஒப்பிடுறாரு. மொத்தமாக இந்த பாடலுக்குள்ள அர்த்தமே வந்து இதுதான். அடுத்து வந்து இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லி தேனையும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாரு. தமிழ் எங்கள் அறிவிற்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் அறிவிற்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. வைரத்தை வாளோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க, நிறைய நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க இது வரைக்கும். அது மாதிரி வந்து தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய புலவர் பாரதிதாசன். இப்போ நூல் குறிப்பில் பார்க்கலாம். பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். பாரதியார் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தனது பெயரை வந்து பாரதிதாசன் என வந்து மாற்றிக்கொண்டார். இவர் எழுதிய வேறு நூல்கள் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்கள் உள்ள பாடல்களை பாடியதால் வந்து இவருக்கு புரட்சி கவி அப்படின்னு சொல்லி இவர் போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரும் பெற்றவர். பாரதிதாசன் பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். இப்போ நம்ம படித்த இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாட்டு வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. நல்லா கேட்டுக்கோங்க, எதன் கீழே, பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் வந்து தமிழ் என்னும் தலைப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த இன்பத்தமிழ்ன்ற பாட்டு வந்து எதில் இருக்குது, பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலில் தான் இருக்குது. இப்போ ஒரே ஒரு தடவை வந்து நம்ம அந்த லெசனை வந்து வாசிச்சிட்டோம். பாடல் மேற்கோளுக்காக படிச்சுக்கோங்க, பாடலோட அர்த்தம் படிச்சுக்கோங்க, ஆசிரியர் குறிப்பு, இதை மட்டும் ஒரே ஒரு தடவை இந்த அளவுக்கு நீங்கள் வாசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த புக் பேக் ஆன்சரை வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த கொஸ்டினுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தை தானே இந்த பாடல் அடிக்கொருக்கா நம்ம வந்து பார்த்தோம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும் சோர்வு, பார்த்தோம் இல்லையா, அசதி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதை தான் எழுதணும். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. இதெல்லாம் நான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நானாக தான் டிக் பண்ணேன், அந்த படித்ததை வச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போது. நிலவு ப்ளஸ் என்று என்பது வந்து நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள், இதை வந்து எப்படி சேர்த்து எழுதுவீங்க அப்படின்னா தமிழ் எங்கள், தமிழெங்கள் அப்படின்றதான் வந்து இது சேர்த்து எழுத கிடைக்கப்பெறும் மாற்று. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுது ப்ளஸ் என்று, அமுதென்று என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு ஈஸியாக வந்து நம்ம பிரித்து எழுதிடலாம். அடுத்து செம்பயிர், செம்பயிர் அப்படின்னு கொடுத்துருந்தா செம்மை ப்ளஸ் பயிர், செம்பயிர் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர், அப்படி தான் வந்து நம்ம இதை பிரித்து எழுதணும். இந்த இன்பத்தமிழ் பாடலில் நம்ம பார்த்த சில சொற்களை கொடுத்து அதற்கு உண்டான சரியான பொருளை வந்து பொருத்த சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி பொருத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விளைவு அப்படின்னா நம்ம இங்கே சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ விளைவுக்கு என்ன தேவைப்படும், விளைச்சலுக்கு என்ன தேவைப்படும், நீர் தேவைப்படும். விளைச்சலுக்கு நீர் தேவைப்படும், அறிவிற்கு தோல் தேவைப்படும், இளமைக்கு பால் தேவைப்படும், புலவருக்கு வேல், புலவருடைய எழுத்துக்கள் வேல் போன்றது. இந்த வரிகள் எல்லாமே வந்து நம்ம பாடலுடைய விளக்கம் பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் வந்து நமக்கு முழுசாக இந்த புக் பேக் எல்லாமே அந்த பாடலினுடைய விளக்கம் ப்ளஸ் ஆசிரியர் குறிப்பிலே வந்து எல்லாமே வந்துடும்.
இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை விட மாற்றி வேறு எந்த மாதிரியாவது சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்தடுத்த லெசன் இதை விட ஷார்ட்டாக பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் விவரித்து சொன்னேன். இந்த பார்த்தீங்களா, ஈஸியாக ஒரு லெசனையே மனப்பாடம் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஈஸியாக இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் தான் இந்த வீடியோ. இந்த 10 நிமிஷத்தில் ஒரு லெசனே நம்ம என்ன பண்ணிட்டோம், சூப்பராக மனப்பாடம் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து படித்து எல்லாமே நல்லா படிங்க. கால்ஃபர் வரப்போகுது. முழு முயற்சியோடு படிங்க. நன்றி, வணக்கம்.